بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் 2/3 முடித்த நிலையில் நாம் தற்போது இந்த ரமலானை அடைந்திருக்கிறோம். இந்த புனிதம் மிகுந்த மாதத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ்விடத்துல நன்மையை எதிர்பார்த்து செய்யக்கூடிய நாம் எதிர்வர இருக்கிற பாக்கியம் பொருந்திய இரவு என்று திருமறை குர்ஆனில் சொல்லப்படுகிற லைலத்துல் கத்ர் இரவினுடைய நன்மைகளையும் அதற்காக நாம் தயாராக வேண்டிய சில நிலைகளையும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதர்களும் தாம் அடுத்து செய்ய இருக்கிற தொழிலுக்காகவோ வியாபாரத்திற்காகவோ விளையாட்டிற்காகவோ இன்னபிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்திற்காக சில முன்னேற்பாடுகளை செய்து கொள்வோம். உதாரணத்திற்கு ஒரு விளையாட்டு வீரராக இருந்தால் அந்த விளையாட்டு மைதானத்திற்கு செல்வதற்கு முன்பதாக சில பயிற்சிகளை மேற்கொள்வார்கள். அதுபோல ஒரு தொழில் செய்ய இருக்கிறார் என்று இருக்குமானால் அந்த தொழிலுக்குமான சில முன்னேற்பாடுகளை அவர் ஆயத்தமாகிக் கொள்வார். இதுபோல இஸ்லாமிய மார்க்கம் நன்மையிலும் நமக்கு நாமே ஆயத்தமாகிக் கொள்ள வேண்டும் என சில அறிவுரைகளை சொல்லுகிறது. பொதுவாக இந்த ரமலான் மாதம் என்பது முழுக்க முழுக்க நன்மைகளை அதிகமாக வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இன்னும் ஒருபடி கூடுதலாக சொல்வதாக இருந்தால் நம்மை நாமே சிந்திக்கக்கூடிய, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகத்தான் இந்த மாதம் தற்போது வரையும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. திருமறை குர்ஆனில் அல் கத்ர் என்கிற அத்தியாயத்திலே இறைவன் சொல்லுகிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த மகத்துவமிக்க இரவில் இந்த குர்ஆனை நாம் அருளி இருக்கிறோம். அது என்ன மகத்துவமிக்க இரவு? ஒரு வருடத்துல 365 நாட்கள் இருக்கிறது. அந்த நாட்களிலெல்லாம் மகத்துவமிக்க இரவு என்று எந்த இடத்திலும் அல்லாஹ் சொல்லவில்லை. ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் மட்டும் இந்த இரவை பற்றி குறிப்பிடுகிற பொழுது இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், மகத்துவமிக்க இந்த இரவில் குர்ஆனை நாம் அருளி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். பொதுவாக இரவை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லுகிற செய்திகளை எல்லாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரவை பற்றி பல்வேறு இடங்களில் பேசுகிறான். சில இடங்களில் இறைவன் சொல்லுகிறான், இரவை உங்களுக்கான அமைதியாக நாம் ஆக்கி இருக்கிறோம். அது 100க்கு 100 உண்மை. எவ்வளவுதான் நம்ம மருத்துவமனையில நம்முடைய குடும்பத்தார்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு சிரமத்தில் இருந்தாலும் கூட அந்த இரவு நேரத்துல ஒரு மனிதனுக்கு வருகிற தூக்கம் என்பது அவன் கவலைகளை எல்லாம் போக்குகிற ஒரு மருந்தாக இருக்கிறது. அதுபோலவே ஒவ்வொரு மனிதனும் உழைக்கின்றோம். ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் என எல்லோரும் தங்களுக்கான வயதிற்கு ஏற்ப ஓடுகிறார்கள், விளையாடுகிறார்கள், உழைக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கான ஓய்வு எங்க இருக்கிறது என்று சொன்னால் அந்த இரவில் தான் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவை நமக்கான மிகப்பெரிய அமைதியாக வைத்திருக்கிறான். இன்னொரு புறம் பல்வேறு இடங்களில் இறைவன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இந்த இரவில் வறண்ட பூமியை நாம் செழிப்பிக்க செய்திருக்கிறோம். ஒரு இரவுல மாத்தி இருக்கிறேங்கிறான். அந்த இரவுல மழையை எல்லாம் கொடுப்பான். அந்த மழையின் வழியாக அந்த பூமி ஈரமாகிறது. ஈரத்தின் வழியாக அதிலே பயிர்கள் நெருக்கல் முளைக்கிறது. அந்த வகையில் கூட வறண்ட நிலத்தையும் அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான். இன்னும் சில இடங்களில் சொல்லுகிறான், சில இரவுகளில் நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த இரவுகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால்
பல்வேறு சமுதாயங்களை நாம் அழித்திருக்கிறோம். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கோட்பாட்டிற்கு மாற்றமாக செயல்படுகிறார்களோ, இறைவனுக்கு மாற்றமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்களோ, அந்த சமுதாயங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவுரைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். அவங்க மாறணும்னு நினைப்பான். அவங்க மாறல அப்படின்னா ஒரு கட்டத்துல இறைவன் சொல்லுகிறான், சிலரை நாம் இரவிலேயே அழித்திருக்கிறோம். அப்ப இந்த இரவு என்பது நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இந்த இரவில் ஏன் அல்லாஹ் மகத்துவம் என்று சொல்லுகிறான்? காரணம், திருமுறை குரானிலே அல்லாஹ் தெளிவாக விளக்குகிறான். இந்த இரவில் தான் குர்ஆனை நாம் அருளியிருக்கிறோம். ஒரு மிக அற்புதமான ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்வதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை மகத்துவமிக்க. பல இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், மகத்துவமிக்க இறைவன் மீதானையாக, மகத்துவமிக்க உமது இறைவன் பெயரை கொண்டு அப்படிமா. அப்ப இங்கே அல்லாஹ் என்ன சொல்றான்? மகத்துவமிக்க இந்த குர்ஆனை நாம் அருளியிருக்கிறோம். ஏன் இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுக்கு மகத்துவமிக்க என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான்? காரணம், இது அல்லாஹுவின் வார்த்தை. அல்லாஹ் எப்படி மகத்துவமிக்கவனோ அதே போன்று இந்த குர்ஆனும் மகத்துவமிக்கமானது. நம்ம பல தருணங்கள் அதை மறந்துடுறோம். இந்த குர்ஆனை பொறுத்தவரையில நம்ம புரிந்து வைத்திருக்கிற சிந்தனை எப்படி இருக்குது என்று சொன்னால், பெரும்பாலான மக்கள் இந்த குர்ஆன் ஆமா இருக்குதான், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான், குர்ஆன் ஓதணும் தான், குர்ஆன் மறுமையில சிபாரிசு பண்ணும் தான், குர்ஆன் நிவாரணை தான், அப்படியே தான் இருக்கு. ஆனா என் வாழ்க்கையில் அந்த குர்ஆனோடு நான் வாழுகிறேனா? அந்த குர்ஆன் எனக்கு அமைதி என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, உண்மையில் அந்த குர்ஆனில் அமைதியை நான் நடந்திருக்கிறேனா? இந்த குர்ஆனில் சிஃபா இருக்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, உண்மையில் இந்த குர்ஆனின் வழியாக சிஃபாவை நான் அடைந்திருக்கிறேனா? இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, நான் எத்தனையோ தருணங்களில் வழி தவறி செல்லுகிறேன், தடம் புரளுகிறேன், பாவம் செய்கிறேன், பாவியாக மாறிக்கொண்டிருக்கிறேன். உண்மையில் இந்த குர்ஆன் என்னை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறது என்று சொல்ல முடியுமா? ஏன் மீட்டு எடுக்கல? இந்த குர்ஆனை அணுகுகிற விதத்தில் நாம் அணுகவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அதை பற்றி சொல்லுகிறான். இந்த குர்ஆன் ஒரு மூமினுடைய உள்ளத்துல எப்படி இருக்குமோ, இதை யாரும் விளக்கம் கொடுக்க வேணாம், நமக்கு நாமளே விளங்கிக் கொள்ளலாம். சில விஷயத்துக்கெல்லாம் அடுத்தவங்க சொல்லணும், இது இப்படி, இது இப்படிங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. குர்ஆனை பொறுத்தவரையில அடுத்தவர்கள் யாரும் அது எனக்கு பயன் கொடுத்ததா பயன் கொடுக்கவில்லையா என்று சொல்ல தேவையில்லை. மாறாக எனக்கே அது புரியும். திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்கிறான், நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். இன்னல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஸீலத் குலூபுகும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயத் ஸாதத்துஹும் ஈமான் இன்ன இலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் யார் தெரியுமா? மூமின்கள் யார் என்று சொன்னால், அவரிடத்துல அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் அவர்களது உள்ளமெல்லாம் நடுங்கும். அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் அல்லாஹ் என்று அவனுடைய முன்னாடி அந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது அவனுக்கு ஒரு அச்சம் வரணும். வைதா துலியத் அலைஹிம் ஆயத், அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை எடுத்து ஓதி காண்பித்து, எப்பா அல்லாஹ் பேசுறான் பாத்துக்க, அல்லாஹ் இதை தடை செஞ்சிருக்கிறான் பாத்துக்க, அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான் பாத்துக்க, அல்லாஹ் குற்றம் முடிச்சிருவான் பாத்துக்க என்று வேத வசனத்தை எடுத்து காட்டுகிற பொழுது அது அவனுக்கு ஈமானை அதிகப்படுத்துமா. மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், வ அலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன், அவன் எப்படி மாறுவான் தெரியுமா? அல்லாஹ் பத்தி சொன்ன உடனே, அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை எடுத்து ஓடி காட்டிய உடனே அவன் எப்படி மாறுவான் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. ரப்பிஹிம் யத்தவக்கலூன், நான் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுவான்.
இந்த குர்ஆன் அந்த அளவிற்கு நம்முடைய உள்ளங்களை எல்லாம் தைக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ரமலானுடைய மாதத்துல 20 நாட்களை நாம் கடந்து விட்டோம். இந்த 20 நாட்களில் நாம் குர்ஆனோடு நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட தொடர்பு என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தையும் நமக்கு தெரியுதே. இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையின் வழியாக நான் எனக்கு நானே மாற்றிக்கொண்ட காரணிகள் என்ன? ரமலானுக்கு முன்னாடி நான் இப்படிலாம் இருந்தேன். ஆனா இந்த ரமலானுக்கு பிறகு நான் குர்ஆனை ஓதிய பிறகு எனக்கு பல மாற்றங்கள் தெரிகிறது. நான் என்னையே மாற்றி இருக்கிறேன். நான் சரியாக தொழுகிறேன், சரியாக ஓதுகிறேன், சரியாக திக்ரு செய்கிறேன், என் வியாபாரத்துல உண்மையா இருக்கிறேன், நண்பர்களுக்கு மத்தியில பொய் பேசாம இருக்கிறேன், என் வியாபாரத்திலையும் பொய் பேசாம இருக்கிறேன், நான் மோசடி பண்ணாம இருக்கிறேன், எனக்கு இருக்கிற கடன்களை எல்லாம் நான் அடைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது எல்லாம் சேர்ந்தது தானே இஸ்லாம். அதைத்தானே குர்ஆன் நல்லா சொல்லி கொடுக்குறான். ஒருவேளை இந்த குர்ஆனின் வழியாக எனக்கு மாற்றங்கள் நிகழவில்லை என்று சொன்னால் அவர்களை பற்றி திருமறை குர்ஆன் ஒரு செய்தியை சொல்லுகிறது. இறைவன் அந்த நிலையிலிருந்து உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, அல்லது அவர்களது உள்ளங்களில் பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா? நம்ம என்ன ரொம்ப கவனிக்கணும்னா, இந்த பூட்டுங்கிற வார்த்தை எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒரு விஷயத்தை பாதுகாக்கிறதுக்கு அல்லது அதை மூடியே வச்சிருக்கிறதுக்கு, யாரும் அதை போய் அணுகிடக்கூடாதுங்கிறதுக்காக பூட்டுகளை போடுவோம். இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் எத்தனையோ செய்திகளை சொல்லுகிற பொழுது பல உவமையான வார்த்தைகளை பயன்படுத்துவான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், பூட்டு போட்டிருக்கிறியா அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த குர்ஆனை உள்ளத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு கேட்கிறான். இந்த குர்ஆனை நீ படிக்க கூடாது, இந்த குர்ஆனை சிந்திக்க கூடாது அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ள நீயே பூட்டு போட்டுக்கிட்டியா? இறைவன் கோபத்தோடு கேட்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நாம் தான் பதிலளிக்க வேண்டும். இல்லை, எங்களது உள்ளங்களில் பூட்டுகள் இல்லை. நாங்கள் இந்த குர்ஆனை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கிறோம், இந்த குர்ஆனின் வழியிலே எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் அமைத்துக் கொள்வோம் என்கிற இந்த கேள்விக்கான பதிலை நாம் தான் கொடுக்க வேண்டும். சரி, இந்த பாக்கியம் புகுந்த இரவுன்னு சொல்லிட்டானே, இந்த இரவுல குர்ஆனை அருளினோம்னு சொல்லிட்டானே, சொல்லிவிட்ட இறைவன் அடுத்து சொல்கிறான், இந்த இரவுல வானவர்களும் ரூஹும் அல்லாஹ்வின் கட்டளைப்படி இறங்குகிறார்கள். சரி, இறங்குறாங்கல்ல, அவங்க ஏன் இறங்குறாங்க? அதுக்கு முந்தைய வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், காரணம் என்னவென்றால் இந்த இரவில் குர்ஆனை அருளிய ஒரே காரணத்திற்காக 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். 1000 மாதங்கள் என்பது 83 ஆண்டுகள் 4 மாதங்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்தால் என்ன நன்மைகள் அவனுக்கு கிடைக்குமோ அதை விட சிறந்த ஒரு நன்மையை இந்த ஒற்றைப்படை இரவுகளில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த ஒற்றைப்படை இரவுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால் நபிகளார் இந்த ரமலானை பற்றி சொன்னார்கள். யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் மூக்கு மண்ணை கவட்டும் என்றார்கள். இப்ப யோசித்து பாருங்க, ரமலானுடைய மாதத்தை அடைந்த பிறகு நான் எனக்கு இருக்கக்கூடிய தவறுகளை பிழைகளை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நான் நஷ்டவாளி ஆகிவிடுவேன். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், யார் நன்மையை எதிர்பார்த்து நம்பிக்கை கொண்டு ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நாட்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாக்கிறான். அப்ப முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மிடத்துல நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை? அல்லாஹ்தான் இறைவன் என்கிற நம்பிக்கை உறுதியாக இருக்கணும். அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட பிசறக்கூடாது. அது போலவே நாம செய்யற காரியங்களை ஏதோ கடமைன்னு வெறுப்புக்கு செஞ்சிடக்கூடாது. எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, நான் நோன்பு வைக்கிறேன்னா நீ ஏன் வைக்கலன்னு கேட்டுருவாங்க, என் வேலைக்கு போனா வைக்க மாட்டியான்னு கேட்டுருவாங்க அப்படின்னு அடுத்தவர்களுக்காக நாம் நோன்பு வைத்தோம் சொன்னா நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து நோன்பு வைத்த கூலியில நம்ம ஆளாக மாட்டோம். எப்போ கிடைக்கும்?
என்னால முடியும், இது என் இறைவன் என் மீது ஆக்கி இருக்கிற ஒரு கடமை, ஆகையினால நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், நன்மையை எதிர்பார்க்கிறேன், அந்த அடிப்படையில் நோன்பு வைக்கிறேன் என்று நோன்பை வைக்கிற பொழுது நபிகளார் சொல்கிறார்கள், அது அவர்களை நரகத்திலிருந்து காக்கிறது. இங்கே அமர்ந்திருக்கிற நம்ம யாருக்குமே நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமானே தெரியாது. அல்லாஹ் அதை மறைவா வச்சிருக்கிறான். ஆனா இப்பேற்பட்ட இந்த மறைவான ஒரு நிகழ்வில் நமக்கான பதிலை இறைவன் தருகிறான். நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து இந்த ரமலானை நீங்க அடைஞ்சிடணும். சரி, அந்த நம்பிக்கை கொண்ட மக்களுடைய பண்பு எப்படி இருக்கும்? அந்த பண்பு நம்ம இடத்துல இருக்கிறதா? நம்ம அடுத்து அதுதானே பார்க்கணும். இங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க நம்பிக்கை கொண்டு அப்படின்ட்டாங்க. சரி, நம்பிக்கை கொண்டதுனா நான் அல்லாஹ்வை நம்பத்தானே செய்யறேன், ரசூலுல்லாஹ்வை நம்பத்தானே செய்யறேன், மறுமையை நம்பத்தானே செய்யறேன். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளக்கம் தருகிறான். நம்பிக்கை கொண்டதுனா என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் யார் என்று சொன்னால், அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகீனா அஸாபன்னார். நம்பிக்கை கொண்ட மக்கள் அல்லாஹ்விடத்தில் செய்கிற பிரார்த்தனையை இறைவன் சொல்லுகிறான். அவர் சொல்வார்களாம், ரப்பனா எங்கள் இறைவா, இன்னனா ஆமனா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், ஃபக்ஃபிர் லனா எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, ذுனூபனா வகீனா அஸாபன்னார் மேலும் நரக வேதனையிலிருந்து எங்களை நீ காத்தருள்வாயாக. யாருடைய பிரார்த்தனை? நம்பிக்கை கொண்ட மக்களுடைய பிரார்த்தனையை திருமறை குர்ஆன் சொல்கிறது. அவர்கள் சொல்வார்களாம், எங்கள் இறைவா நாங்க நம்பிக்கை கொண்டுட்டோம், உன்னை தவிர அல்லாஹ் வேறு யாரும் இல்லை, உன்னை தவிர இறைவன் கிடையாது, மேலும் எங்கள் பாவங்களை நீ மன்னிச்சிரு அப்படின்னா உன்னை தவிர யாரும் எங்கள் பாவங்களை மன்னிக்க முடியாது, மேலும் நரக நெருப்பிலிருந்து எங்களை காத்தருள் அப்படின்னா உன்னை தவிர யாரும் எங்களை நரகத்திலிருந்து காக்க முடியாது என்கிற நம்பிக்கையை உள்ளத்துக்குள் பதிவு செய்து பிரார்த்திப்பார்கள். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றாங்க, சில வசனங்களை ஓதுகிற பொழுதெல்லாம் நம் உண்மையிலே இந்த பட்டியலில் இருக்கிறோமா இல்லையாங்கிற ஒரு தடுமாற்றமும் கேள்வியும் கவலையும் தோன்றுகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அதே ஆல இம்ரானுடைய 3வது அத்தியாயம் 16வது வசனம். அதில் அல்லாஹ் பேசுகிறான், அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன் வல் கானிதீன வல் முன்ஃபிகீன் வல் முஸ்தக்பீரின பில் அஸ்ஹார். பிரார்த்தனை பண்ணாங்கல்ல, எப்படி பிரார்த்தனை பண்ணாங்க? நீ தான் ரப்பு, நம்பி வந்துட்டோம், எங்க பாவங்களை மன்னிச்சிரு, நரகத்திலிருந்து காப்பாத்திருன்னு சொன்னாங்கல்ல. அந்த மக்கள் வெறுமனே வாயால் நாவால் பிரார்த்தனை செய்கிற மக்கள் கிடையாதான். அவங்க யாரா? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் விளக்கம் தருகிறான், அஸ்ஸாபிரீன் அவர்கள் பொறுமையாளர்கள். இந்த உலகத்தில் ஏற்படுகிற இன்னல்கள், துன்பங்கள், சிரமங்கள், கவலைகள், நோய்கள் எது வந்தாலும் சபர் செய்கிறவர்கள், பொறுமையாக மேற்கொள்கிறவர்கள். காட்டு வினாடிகள் கிடையாது, எதிர்த்து கோபப்பட்டுக்கிட்டு சண்டையிடுறவங்க கிடையாது. தவறு அடுத்தவங்க நடந்தாலும் தன் மீது இருந்தாலும் அதை பொறுமையாக மேற்கொள்ளக்கூடியவர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், 2வது பண்பாக வஸ்ஸாதிகீன். சாதிக்கீன் அப்படின்னா உண்மையாளர்கள், உண்மை பேசுவார்களாம். ஒவ்வொருத்தரையும் நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம உண்மையை தான் பேசுறோமா? நம்முடைய 20 ஆண்டு காலங்கள், 30 ஆண்டு காலங்கள், 40 ஆண்டுகள் வாழ்ந்த மக்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். நம்முடைய வாழ்நாளில் எல்லா நாட்களிலும் உண்மையே பேசக்கூடிய மக்களாக நாம் மாறிட்டோமா? 3வதாக இறைவன் சொல்கிறான், வல் கானிதீன் அவர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக. அப்படின்னா முதலாளி கட்டுப்படுறதுனா அவன் சொல்றது கேட்கறது, மனைவி மக்களுக்கு கணவன் கட்டுப்படுறதுனா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது, தலைவனு கட்டுப்படுறதுனா ஆட்சியாக கட்டுப்படுறது. இங்க இறைவனும் கட்டுப்படுது அப்படின்னா இறைவன் எவற்றையெல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறானோ அதிலெல்லாம் முழுவதுமாக இயன்றளவு பின்பற்றுவது, எவற்றையெல்லாம் ஹராம் ஆக்கி இருக்கிறானோ அவற்றை தன் வாழ்விலிருந்து அகற்றிக் கொள்வது. அது புகைப்பழக்கமாக இருக்கலாம், மது பழக்கமாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், அனாச்சாரமாக இருக்கலாம், அவதூறாக இருக்கலாம், புறமாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். எவற்றையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ இதை நான் செய்ய மாட்டேன், ஏன் நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன். அல்லாஹ் எதிர்பார்க்கிறாங்க. 4வதாக இறைவன் சொல்லுகிறான், வல் முன்ஃபிகீன் அவங்க உழைப்பார்கள், உழைத்து விட்டு நல்வழியில் செலவிடுவார்கள். வாரி கொடுக்கிறது.
ஆனா இன்னைக்கு மக்களுடைய பெரும்பான்மையான உழைப்பு எப்படி இருக்கிறது? சம்பாதிக்கணும், சேர்த்து வச்சுக்கணும், சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், சம்பாதிக்கணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், சம்பாதிக்கணும். நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல போயிட்டோம்னா என்ன ஆயிருவோமே கவலையில ஓடுறோம்ல. அதை இஸ்லாம் தடுக்கல. அதை தாண்டி இஸ்லாம் இன்னொன்றை முன்னெடுத்துகிறது. என்னது? முன்ஃபிகீன், நல்வழியில் செலவிடுவார்கள். அப்படின்னா எடுத்து தைரியமா கொடுக்கிறது. இங்க கொடுத்தா அங்க அல்லாஹ் கொடுப்பான். அது நம்பிக்கை சார்ந்தது. அன்பியு இப்னு ஆதம யுன்ஃபிகு அலைக்க, ஆதமுடைய மகனே நல்வழியில் நீ செலவிடு, யுன்ஃபிகு அலைக்க, உனக்கு அல்லாஹ் செலவு பண்ணுவான். இது என்ன விளங்குதுங்களா? நமக்கு அல்லாஹ் தருவான்னு நம்பிக்கை இருக்கிற மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். யார் ஒருவரால தர்மங்களை கொடுக்க முடியல, ஜகாத்தை கொடுக்க முடியல, எனக்கே பத்தலன்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை குறைந்தவர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல் முஸ்தக்பிரின பில் அஸ்ஹார். கடைசி பாயிண்ட் வேற லெவல். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020, 9600055060. உண்மை பேசணும், கட்டுப்படணும், நல்வழியிலே செலவு பண்ணணும். இறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், வல் முஸ்தக்பிரின பில் அஸ்ஹார். இரவின் கடைசி நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இல்ல யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு பட்டியல இருக்கிறவங்க எப்படிங்க பாவம் செய்வான்? உண்மை பேசுறாங்க, நல்வழியில செலவு பண்றாங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறாங்க, அல்லாஹ்விடத்துல நான் நம்பி வரட்டோம்னு ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க, எங்க பாவத்தை மன்னிச்சிருன்னு ஆல்ரெடி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நரகத்திலிருந்து காப்பாத்துறது ஒண்ணு தவிர யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்க இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு காரியம் என்ன? இஸ்திக்ஃபார் செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவது. அதை திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. இறைவின் கடைசி நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள். பார்க்கணும், போன ரமலான்ல ஒற்றைப்பட உள்ள இஸ்திக்ஃபார் செஞ்சிருப்போம். இப்ப இந்த ரமலான் வந்துருச்சு. இடைப்பட்ட இந்த 300க்கும் மேற்பட்ட நாட்களில் எத்தனை நாட்களில் இரவு நேரங்களில் இறைவின் கடைசி நேரத்தில் எழுந்து தொழுது அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை நாம் கேட்டிருப்போம். ஒரு வேளை அப்படி கேட்டிருந்தால் நீங்கள் வாக்கியவான்கள். இல்லை நம்ம கேட்கல அப்படின்னா, அந்த கேட்காத நிலையிலேயே நம்முடைய உயிர் பிரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு அர்த்தம். பயன்படுத்திடணும். இன்று இருந்தாவது இனி வரும் காலகட்டங்களில் தினமும் இல்லாவிட்டால் கூட எப்பெல்லாம் முடியுமோ, எப்பெல்லாம் நம்ம கேட்கணும்னு மனசு சொல்லுதோ அப்பெல்லாம் அல்லாஹ்விடத்துல இரவு நேரத்துல நின்று அழுது புலம்பி எல்லாத்தையும் கொண்டு தீர்த்தரணும். இது யாரால முடியும் தெரியுமா? முதல்ல அல்லாஹ்வை நேசிக்கிறவங்களால தான் இந்த பண்புகளை எல்லாம் உருவாக்கி கொள்ள முடியும். இந்த உலகத்துல ஏற்படுகிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் உள்ளத்துல ஏற்றி வச்சுக்கிட்டு கவலையில என்னால தொழ முடியல, என்னால நோன்பு வைக்க முடியல, என்னால தர்மம் செய்ய முடியல, எனக்கே பிரச்சனை அதிகமா இருக்குது, ரொம்ப டார்ச்சரா இருக்குது, நிம்மதி இல்லவா அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது சைத்தானுடைய செயல். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகிய உதாரணம், அவர்களை பின்தொடர்ந்து வந்த நபி தோழர்கள் எவ்வளவு அழகிய உதாரணம். அப்ப இதையெல்லாம் நம்ம உள்ளத்துக்குள்ள ஏந்திக்கணும். அதனால தாங்க இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்கள் சேர்ந்து சொல்லிட்டானா? சொல்லிட்டு ஏன் இங்க அடுத்து மலக்குமார்களையும் ரூஹையும் இங்க அனுப்பணும்? நம்ம யோசிச்சு பார்த்தோமா? குர்ஆன் அருளின்னு சொன்னான் அல்லாஹ். ஏன் அருளின தெரியுமான்னு கேட்டுவிட்டு அடுத்து எல்லாம் சொல்றான் இதுல 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு சொல்லிட்டான். ஆனா அடுத்து 4வது அல்லாஹ் பேசும் பொழுது ஏன் மலக்குமார்கள் அனுப்பணும்?
அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு அடியானை, ஒரு மனிதனை நேசிக்கிற பொழுது அந்த நேசத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் அந்த நேசத்தை உண்மைப்படுத்துவதற்காகவும் சில காரியங்களை செய்வான். எப்படி எல்லாம் செய்வான்? பத்ருடைய போர்க்களம், சகாபாக்கள் அல்லாஹ்வை ரொம்ப முழுமையா நம்பியிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் ரொம்ப நம்பிக்கை, அப்படி ஒரு நம்பிக்கை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே என்ன பண்ணா, நீ நம்புறீல, என் மேல உறுதியா இருக்கீல, அந்த உறுதிக்கு நான் தருகிற பரிசு, நான் தருகிற பாதுகாப்பு, வானத்திலிருந்து 5000 மாணவர்களை இறக்கணும். அவர்கள் போர் செய்தார்கள். அதே மாதிரி பல்வேறு நேரங்கள்ல இறைவன் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வா இறைவன் அப்படின்னு நம்பி அதுல உறுதியா இருக்கிறாங்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது அல்லாஹ் வானவர்களை அனுப்புவான். ஏன்? அவன் அல்லாஹ் நம்புறேன்னு சொன்ன உடனேயே அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? உடனே மலக்குமார்கள் அனுப்புவாங்க. ஏன்? அந்த அடியான் என்ன நம்புறான், நான் தான் இறைவன் நினைக்கிறான், என்ன தவிர யாரும் உதவி செய்ய முடியாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறான். ஆகையினால அவனுக்கு பக்கபலமாக, அவனுக்கு உதவியாக நீ போ. அதே தாங்க இல்ல, இங்கே இதே இடத்துல அதையெல்லாம் பொருந்துறான். வானவர்களும் ரூஹும் தத்தமீது காரியங்களோடு இங்கே இறங்குகிறார்கள். இறங்கிவிட்ட அவர்கள் என்ன பண்றாங்க பாருங்க. சலாம் ஹியா ஹத்தா மத்லைல் ஃபஜ்ர். சலாம்னா சாந்தி உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும். இந்த வார்த்தைக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய அமைதியான வார்த்தை எதுவுமே கிடையாதுங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடுறோம். எதிர்ப்புறத்தில் இருக்கிறவங்க அந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை புரிஞ்சிருந்தாங்கன்னு வைங்களேன். எனக்கு நான் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறேன், நான் ஒரு மௌத்து, என் குடும்பத்தை ஒருத்தர் இழந்து இருக்கிறேன், ஆனா அந்த இடத்துல கூட வந்து சலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு பலம். என்ன பலம்? எனக்காக ஒருத்தர் துவா செய்கிறார். நம்ம சலாம்ங்கிறது பார்த்தா சொல்லணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இது ஒரு கடமை, அப்படி இருக்கக்கூடாது. சலாம் என்பது இங்க அல்லாஹ் வானலை வச்சு சொல்ல வர்றான், சலாம் உங்கள் மீது சலாம் உண்டாகும். எப்போ வரைக்கும்? அதிகாலை ஃபஜர் வரைக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துல நீங்கள் செய்கிற நன்மைகள், செய்கிற தான தர்மங்கள், செய்கிற பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் அந்த மலக்குமார்கள் நம்மை அப்படியே சூழ்ந்து பாதுகாத்து நமக்காக அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரவணைத்த இந்த மாணவர்கள் சலாம் சொல்லி விலகுவார்கள். எப்போ விலகுவார்கள்? ஃபஜர்ல போயிடுவாங்க. அதுலயும் குறிப்பா பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில துவாக்கள், அதுவும் இந்த கடைசி 10 இரவுகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பிரார்த்தனை குறிப்பிட்டு பாருங்களேன். அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. நான் துவா தெரியுமாங்க? இதுல என்னென்ன பாவங்கிற லிஸ்ட் எல்லாம் கிடையாது. அந்த லிஸ்ட் நம்ம சொல்லணும்னு தேவையும் கிடையாது. ஆனா நபிகளார் பல்வேறு தருணங்கள்ல லிஸ்ட் எல்லாம் போட்டு துவா செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இந்த ஒற்றை படைவுல லிஸ்ட் எல்லாம் போடாம இந்த ஒரே வசனத்துல முடிச்சுட்டாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நாமளும் சொல்லணும், அல்லாஹும்ம இன்னக அஃபுன், இறைவா நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், எனவே என்னை மன்னிப்பாயாக. சரணடையணுங்க. அதுதான் சிம்பிளா. அல்லாஹ்வுக்கு என்ன வேணும்? ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல சரணாகதி அடையணும். எப்போ சரணாகதி அடைவான்? அவன் தன்னுடைய பாவத்தை உணரணும். இந்த பாவத்தின் காரணத்திற்காக நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு அவன் பயப்படணும். இந்த பாவத்தை உலகத்துல மறைச்சிடலாம், அல்லாஹ்விட்ட மறைக்க முடியாது அவன் நம்பணும். அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிற ஒரு நிலைதான் இந்த லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ர்ல ஒரு அற்புதமான நிலைதான் தௌபா, இஸ்திக்ஃபார். அதுக்கு தான் அடுத்த வருஷம் நம்ம இருப்போமான்னு தெரியாது. இந்த 5 ஒற்றை படவுகளில் அல்லாஹ்விடத்துல நாம் சரணடைந்து விட வேண்டும். செல்போனு அதெல்லாம் ஓரம் போட்டுருங்க. மக்ரிப்ல இருந்து ஃபஜருக்குள்ள தான் இந்த நேரம். அதுல நம்ம இங்க வந்து தொழுவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாதி நேரம் தொழில் துறைகள்ல, வியாபாரங்கள்ல, கடை வீதிகள்ல ஓடிடும். வந்திருக்கிற மீதி நேரத்தையும் இங்கே வந்து அமர்ந்து கொண்டு வேறு காரியங்கள் ஈடுபடாமல் இபாதத்துகள்ல மட்டும் ஈடுபட்டுட்டு உங்களுக்கும் அல்லாஹ்வுக்குமாகவே சில நேரத்தை ஒதுக்குங்கள். அது நீங்க இங்கே ஒதுக்கினாலும் சரி, வீட்டுல போய் ஒதுக்கினாலும் சரி. இல்ல நான் செய்த பாவத்தை எல்லாம் சொல்லி அழணும்னா இங்க அழ முடியாது, அவ்வளவு செஞ்சிருக்கிறேன், எனக்கு தனிமை தேவைப்படுது, தேர்ந்தெடுத்துக்க வேண்டியதுதான்.
இந்த குரான் நோய் நிவாரணின்னு சொன்ன காரணம் என்ன தெரியுமாங்க? அதை ஓதுன உடனே ஏதோ மருந்து சாப்பிட்றோமா? அப்படியா? இருக்கிற நோய்களிலேயே ஆகப்பெரிய நோய் என்பது உள்ளத்தில் ஏற்படுகிற கசடுகள், கழிவுகள், சில ஏற்றத்தாழ்வுகள். அதுக்கெல்லாம் அந்த குரானை ஓதுகிற பொழுது நிவாரணை கிடைக்கும். அந்த நிவாரணையுடைய வெளிப்பாடு தான் தௌபா, சரண்டர் அடைகிறது. அந்த நிலையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தரல வேண்டும். இந்த 5 ஒற்றைப்படை இரவுகளிலும் திட்டம் தீட்டுங்க, தர்மத்தை கொடுங்க. இந்த இரவு நேரங்களில் வருகிற பொழுது உங்களுக்கு உறவுக்காரங்க யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் தான தர்மத்தை கொடுத்துட்டு வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை வாரி வாரி வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த இரவுகளில் குரானை நாம் ஓதுகிற அந்த துணி அழகான முறையில தமிழ் அர்த்தங்களை எடுத்து வச்சுட்டு, ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு எழுத்துக்கு இறைவன் 1 to 10 வரை நன்மையை கொடுப்பான். ஆனா ரமலான்ல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அவன் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் 700 மடங்குக்கு நன்மையாக அல்லாஹ்விடத்துல மாற்றப்படும். அதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த லைலத்துல் கத்ர் இரவுல நாம் செய்கிற ஒவ்வொரு அமலும் 1000 மாதங்களை விட, 1000 முடிக்கல அல்லாஹ், அதை விட அப்படிங்கிறான். அதுக்கு நபிகளா சொன்ன ஒரு ஹதீஸை நம்ம நினைவுபடுத்திக்கணும். அலிஃப் லாம் மீம், நான் ஒரு எழுத்துன்னு சொல்ல மாட்டேன், அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்துனாங்க. அந்த அடிப்படையில் இந்த குரானை நாம் சிந்தித்து ஓதுகிற ஒரு அழகான சந்தர்ப்பத்தையும் இந்த இரவுகளில் ஏற்படுத்திக்கணும். எல்லாம் வல்ல இறைவன் எதை கேட்டோமோ செவிமடுத்தோமோ அந்த அடிப்படையில் இயன்ற அளவிற்கு அவனிடத்தில் சரணாகதி அடைகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பாக்கியம் பொருந்திய இரவில் தந்தரல வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகரதமான ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.